மாந்திரிகத்தை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மாந்திரிகத்தால வரக்கூடிய ஆபத்துகள்லாம் என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க பாய் வந்து லவர்ஸ் சேர்த்து வைக்கிறாரு, கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறாரு, பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்கிறாரு, இடம் வைத்து கொடுத்துட்றாரு, கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. ஆனா இதெல்லாம் தாண்டியும் ஒன்று இருக்கு. இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல நம்ம துவா கேட்டு, துவானா நம்ம வேண்டி ஒருத்தனுக்கு நல்லது நடக்குதுன்னா பாய் எழுதுற விஷயம் 3 நாள்லயே முடிஞ்சிடும், 2 நாள்லயே முடிஞ்சிடும். சில இதெல்லாம் 1 வருஷமும் எழுதி. மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் மாந்திரிகத்தை பத்தி தான். மாந்திரிகத்தை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மாந்திரிகத்தால வரக்கூடிய ஆபத்துகள்லாம் என்ன? மாந்திரிகத்தால வரக்கூடிய ஆபத்துகள். மாந்திரிகன்றதே ஒரு ஆபத்து தானம்மா. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மாந்திரிகம் என்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சராசரியாக ஒரு மனுஷன் இருக்கான்னா அதுக்கும் மீறி நான் தெய்வத்தை உட்படுத்த விரும்ப அது சொல்லலை. இருந்தாலும் ஒரு மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு மனுஷன் எந்த ரிலீஜனாகவும் இருக்கட்டும், இறைவனை நாடி தெய்வத்தை நாடி ஒரு சித்தரை நாடி போகிறதுக்கு அடுத்தது யாரை நாடி போவாங்கன்னா மாந்திரிகத்தை தேடி அவங்களுக்கு தேவையான விஷயத்த நல்லதோ கெட்டதோ அது முடியணும், அது சக்ஸஸ் ஆகணும், லேட்டாக ஆகிற வச்சு சீக்கிரம் முடியணும் அப்படின்ற விஷயத்துக்காக மாந்திரிகத்தை தேடி போகிறது தான் மாந்திரிகம். ஓகேங்களா? அந்த மாந்திரிகத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் நீ எதை நாடி போகிற அதுதான் மாந்திரிகம் உனக்கு கொடுக்கும். ஏன்னா மாந்திரிகத்துக்கு பார்த்தீங்கன்னா மாந்திரிகம்ன்றது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க பாய் வந்து லவர்ஸ் சேர்த்து வைக்கிறாரு, கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறாரு, பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்கிறாரு, இடம் வைத்து கொடுத்துட்றாரு, கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. ஆனால் இதெல்லாம் தாண்டியும் ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? மாந்திரிகத்தை வச்சுட்டு ஒரு தனிப்பட்ட மனுஷனை மாந்திரிகக்காரன் என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஆனால் என்னதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலுமே நம்மளுக்கு மேலே ஒரு படைச்சவன் இருக்கான், அவன் முன்னாடி நம்ம தப்பிக்கவே முடியாது. புரியுதுங்களா? எல்லாம் எல்லாத்தோடு எல்லா ரிலீஜன் எந்த ரிலீஜனும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்மளுக்கு மேலே ஒரு பெரிய சக்தி மேலே இருக்குது. அது முன்னாடி நம்மலாம் வந்து ஒரு எறும்புக்கு சமானம். எறும்பு கூட கிடையாது, ஒரு தூசின்னு வச்சுங்களேன். எறும்பாவது கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்மளாம் வந்து தூசிக்கு சமானம் இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இவ்வளோ மக்கள், கோடி மக்களுக்கு நடுவில் நம்ம எல்லா வார்த்தை கவனிங்க, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல நம்ம துவா கேட்டு, துவானா நம்ம வேண்டி ஒருத்தனுக்கு நல்லது நடக்குதுன்னா அப்போது அந்த கோடி மக்கள், அந்த மில்லியன் மக்களில் நம்ம ஒரு ஆள் தெரிகிறோம். அதுதான் மாந்திரிகம். புரிஞ்சுத வார்த்தை? இப்போ நீங்களா போய் அல்லா எனக்கு கொடு, தெய்வமே எனக்கு கொடு, இயேசுவே எனக்கு கொடு, எல்லாரும் வேண்டுறீங்க, எல்லாரும் வேண்டுறோம். இப்போ எங்கள் அப்பா, அண்ணன், தம்பி எல்லாரும் வேண்டுறான்னு வச்சுங்களேன். ஆனால் நான் துவா கேட்டு நான் ஓதி நான் ஒரு விஷயத்த கொடுக்குறேன் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல அது ஃபஸ்ட் ஸ்டேஜ் மாதிரி நடக்குது. எப்படி நடக்குது? என் உள்ள சுத்தமாக இருக்குது, என் எண்ணங்கள் சுத்தமாக இருக்குது, நான் வேண்டுறது டக்குன்னு நடக்குது. அப்போ என்னை நாடி வரவங்களுக்கு டக்குன்னு சில விஷயம் முடிஞ்சிருது, சில விஷயம் லேட்டாக முடியுது. ஏன்னா விஷயம் பொறுத்து இருக்குது, அவனோட வரவனோட டைம் பொறுத்து இருக்குது. எல்லாமே இளநேரமாக டக்குன்னு நடந்துடாது. நான் மாலிக் பாய் எழுதுகிற விஷயம் 3 நாள்லேயே முடிஞ்சிடும், 2 நாள்லேயே முடிஞ்சிடும். சில இதெல்லாம் 1 வருஷமும் முடியாமல் இருக்குது. வரவனோட கர்மா பொறுத்து இருக்குது, வரவனோட டைம் பொறுத்து இருக்குது. இது வந்து தெய்வத்துக்கு அடுத்தது ஒரு செகண்ட் ஆப்ஷன் தான். இது உன்னோட நம்பிக்கை பொறுத்து இருக்குது. மாந்திரிகத்தை பயன்படுத்தும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு இவ்வளோ பெருசாக சொல்ல வரணும்னா மாந்திரிகம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதுக்காக தான் இவ்வளோ பெருசாக சொன்னேன். மாந்திரிகத்தில் வந்து ஒயிட் மேஜிக், பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க, நல்லது கெட்டது. இந்த பிளாக் மேஜிக்ன்ற பக்கம் தயவு செஞ்சு மக்களே இதுவரையும் போயிருந்தீங்கன்னா இனிமேல் போகாதீங்க. இல்லை இதுக்கப்புறம் உங்களோட தேவைகள் வராமல் இருந்தால் பிளாக் மேஜிக்கை வச்சு சாதிக்கலாம், பிளாக் மேஜிக் வச்சுட்டு பெரிய ஆளாயிடலாம், பிளாக் மேஜிக் வச்சு நம்ம சாதிச்சிடலாம், பிளாக் மேஜிக் வச்சு நம்ம கோடீஸ்வரன் ஆகிடலாம், பிளாக் மேஜிக் வச்சு நம்ம CM ஆகிடலாம், பிளாக் மேஜிக் வச்சு நம்ம மினிஸ்டர் ஆகிடலாம், பிளாக் மேஜிக் சூப்பர் ஸ்டார். தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பிளாக் மேஜிக்கில் போனோமா பிச்சைக்காரன் தான் ஆவான், கோடீஸ்வரன் ஆக மாட்டான், பிச்சைக்காரன் தான் ஆவான். ஏன் தெரியுங்களா? படைச்சது நான், எடுப்பவன் நானே, கொடுப்பவன் நானே, நடுவில் நீ யாரான்னு கேட்குறான் இறைவன். என்ன கேட்குறான்? கொடுத்தது நான், அவனுக்கு அள்ளி கொடுக்கவும் தெரியும், கிள்ளி கொடுக்க தெரியும். அவனுக்கு கஷ்டப்படுத்துறது நான் தான், அவனுக்கு புல்லை கொடுத்தது நான் தான், புல்லை எடுக்கிறதும் நான் தான்.
சிரிக்க வைக்கிறோம் நானே, அழ வைக்கிறேன் நீ யாரை நடுவில் என்ன கேட்குறான். ஸோ உனக்கு தெரியும் எது கொடுக்கணும்னு. நீ அவங்ககிட்ட நீ யார் பறிக்க பார்க்குற, அந்த உயிரை நீ எடுக்க பார்க்குற, நான் கொடுத்த உயிரை நீ எப்போ எடுக்கிறான்னு கேள்வி கேட்குறான். புரியுதுங்களா வார்த்தை? ஸோ எடுக்கிற சக்தி யாருக்குமே கிடைக்காது. அதே மாதிரி படைக்கிற சக்தியும் மந்திரவாதிகிட்ட கிடையாது. பிரச்சனைகளே சால்வ் பண்ணலாம், தடைப்பட்டிருக்க விஷயத்த தடை நீக்கலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா, மாந்திரிகத்தை தேடி போகிறீங்க இல்லை என்கிட்டே வரீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு போங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, கல்யாணத்துக்காக போகலாம். பொண்ணு கல்யாணம் இல்லை, கல்யாணத்துக்காக போகலாம். படிப்புக்காக போகலாம், வேலைக்காக போகலாம், பிஸ்னஸ்க்காக போகலாம். லவர் பிரிஞ்சு போயிட்டாலும் போகலாம், பொன்னாடி பிரிஞ்சா போகலாம். கடன் அதிகமாகிடுச்சா தீர்வுக்கு போகலாம். வீடு கட்ட முடியலையா, இடம் வாங்க முடியலையா, இல்லை வீட்டில் தங்க முடியலையா, உடம்பு சரியில்லையா, உடல்நிதி பிரச்சனையா, இந்த மாதிரி அனைத்தும் தனிப்பட்ட மனுஷனுக்காக பயன்படுத்துறது தான் மாந்திரிகம். ஒருத்தனை அழிக்கிறதுக்கு கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்ன அனைத்தும் நல்ல விஷயம். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த மாந்திரிகத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னா இதனால் உங்களுக்கு 1% பாதிப்பு கூட கிடையாதுமா. 1% பாதிப்பு கூட உங்களுக்கு கிடையாது. ஒரு கண்டஸ்டி வராது, எந்த விஷயமும் வராது. நானே உங்கள் கையில் ஒரு முட்டையை கொடுக்குறேன், இல்லை ஒரு சின்ன ஒரு பொருளை கொடுக்குறேன், சுருக்கால புதைன்னு கொடுக்குறேன். என்ன தைரியத்தில் கொடுக்குறேன்? என்ன தைரியத்தை வாங்கிட்டு போகிறீங்க? மாலிக் பாய் இருக்காரு, மாலிக் பாய் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், நம்பிக்கையோட போகிறீங்க. வயசு பொண்ணு அனுப்புகிறேன், வயசானவங்களை அனுப்புகிறேன், வயசு பொண்ணு அனுப்புகிறேன், மிடில் இருக்கவங்க அனுப்புகிறேன். தைரியமாக போகிறாங்க. போக சொல்லுங்கள், நார்மலாக பார்ப்போம். மாலிக் பாய் கொடுத்த பொருள் எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கை அந்த மாதிரி. எதுக்காக கொடுக்குறேன்? நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக தான் அங்கே புதைக்க சொல்கிறேன். அந்த கெட்டதை அங்கே செஞ்சிரு, உனக்கு நல்லது நடக்கும். இதுதான் கான்செப்ட். ஆனால் இதே உனக்கு கெட்டது செய்கிறதுக்காக நான் ஒரு பொருளை கொடுத்து உனக்கு சுருக்காடுக்கு அமிச்சேன்னா அவனை பள்ளந்து தள்ளுறான்ட்டு நீ தான் பள்ளத்தில் விழுவேன். புரியுதுங்களா? சொல்ல வர கருத்து என்னென்னா, என்கிட்ட ஆகட்டும், எந்த சாமியார்கிட்ட ஆகட்டும், எந்த ரிலேஜன்கிட்ட ஆகட்டும், தயவு செஞ்சு உங்களை நீங்கள் வாழ்க்கையில் உயர்த்துறதுக்காகவும், உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காகவும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காகவும்னா நீங்கள் மாந்திரிகத்தை தேடி போங்க. அப்போ உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆனால் ஒருத்தன் கெடுக்கிறதுக்கு நீங்கள் மாந்திரிகத்தை கையை வச்சிங்கன்னா கர்மாக்கு மேலே கர்மா சேரும். கர்மா 100%னா இது ஒரு 100% எக்ஸ்ட்ரா சேர்ந்துடும். அப்போது அந்த பண்ணுற கர்மான்றது உங்களை நிம்மதியாக தூங்க விடாது, நிம்மதியாக சாப்பிட விடாது. உன்னோட முடியாது. இப்போ நீ ஒருத்தனை அடிச்சிட்ட, ஒருத்தன் கர்மா ஒருத்தனை மாந்திரிகம் பண்ணி அவனை கொண்டுட்ட, இல்லை அவன் பிச்சைக்காரன் ஆகிட்டான்னா அந்த பாவம் உன்னோட முடியாது. நீ பண்ணும்போது 40 வயசு 20 வயசுல நீ போயிடுவேன். அப்போ பண்ண பாவம் யார் பிள்ளை போவோம்? உன் பொண்ணு தள்ளையும் உன் பையன் தள்ளையும் போவோம். அவனுக்கு அடுத்தது அவன் பிள்ளைக்கு போவோம். ஏன்னா ஒரு கர்மா 7 தலைமுறைக்கெலாம் வருது. மொத்த ஜென்ரேஷனையும் அது பாதிக்கும். நீ ஒருத்தனை கஷ்டப்படுத்த வைக்கிறேன்னு உன் வம்சத்தை நீ கஷ்டப்படுத்த வைக்கிற. அவனை பள்ளத்தில் தள்ளுறேன்னு சொல்லிட்டு உன் வம்சத்தை நீ பள்ளத்தில் தள்ளுற. ஒருத்தனை பித்து பிடிக்க வைக்கிறேன்னு உன் குடும்ப வரலாறே நீ பித்து பிடிக்க வைக்கிற. நீ எடுக்கிற முடிவு தான் இங்கே நிற்கிது. தயவு செஞ்சு மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களால் டைரெக்டாக போயிட்டு சட்டையை பிடிச்சி அடிக்கிற தெம்பு இருந்தால் அடிங்க. முடியலையா அல்லாவேன்னு சொல்லிட்டு இறைவனே போட்டின மாதிரி வந்துருங்க. கொடுத்தவனுக்கு வாங்கணும்னு சொல்லி வாங்கணும்னு கொடுக்க தெரியும் நம்பிக்கை இறைவனை போட்டு விட்டுருங்க. எந்த இல்லை வந்துடும்ன்ற நம்பிக்கையில். ஆனால் முடிஞ்சால் நேருக்கு நேராக போயிடுங்க. இந்த மாந்திரிகன்ற விஷயத்த உங்களுக்காக மட்டும் பயன்படுத்துங்க, இன்னொருத்தருக்காக கூட பயன்படுத்துங்க. ஆனால் கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க. அது உங்களை கத்தி மாதிரி உங்களையும் குத்தம், என்னையும் குத்தம். நான் வேலைக்காரன், எனக்கு ஒன்றும் ஆகாது, ஆனால் உங்களை குத்தியே தீரும். தயவு செஞ்சு கெட்டது பண்ணாதீங்க. மாந்திரிகத்தை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இந்த மாலிக் பாய் தேடி வரீங்க அப்படின்னா அனைத்தும் இப்போ நான் சொன்ன ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு நல்லதுலேருந்து கெட்டது வரையும் உங்களுக்கு முடியாத விஷயம், நடக்காத விஷயம், கல்யாணம், திருமணம், படிப்பு, காலேஜ், ஸ்கூலு, லைஃபு, ஃபாரின், எதுவானாலும் சரி இந்த மாலிக் பாய் தேடி வாங்க. நல்ல விஷயமா எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நான் முடிச்சு தரேன். ஒருத்தனை கெடுக்கணும், ஒருத்தனை இல்லாத பட்டன் ஆக்கணும், பைத்தியக்காரன் ஆக்கணும், ஒன்றுமேல ஆக்கணும்னா தயவு செஞ்சு என் ஆஃபீஸில் என் ஏரியாவை கூட வந்துடாதீங்க தயவு செஞ்சு. அவ்வளோதான். ரொம்ப சிறப்பு பாய், அருமையான தகவலா கொடுத்தீங்க. மாந்திரிகத்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா மாந்திரிகத்துக்குள்ளன்னு அசந்து போற அளவுக்கு உங்களுடைய பதிவு இருந்தது. அழகான பதிவு. நன்றி பாய். நன்றி.